ஹலோ. ஓ மச்சா, எங்க மச்சா மழையும் வந்துட்டு எல்லாம் எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனையா கிடக்கு. கடல்லையும் தொழில் இல்லடா, கையில காசு இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கிறா. இனி எங்கேயும் கூலி வேலையில தான் பார்த்து போகணும். கடல்ல இனி தொழில் இல்லதான மச்சா, மாறி வந்துட்டடா. இன்னும் கொஞ்சம் போடுறா. அப்போ மிதிக்கானா அதேன். நில்லு பைசி வாரேன். வாங்கலாம் பைசி. என்ன டேய், எங்க வாப்பா இன்னைக்கு புது பேக் வாங்கி தரண்டியாடா. இன்னும் நீ வாங்கலையாடா? எங்க வாப்பா வாங்கி தரேன்னு சொல்லி எருந்தைக்கு வாங்கி தராட்டி சண்டை ஓடிப்பேன் வாப்பாவோட. டேய், வகுப்புல எல்லா பிள்ளைகளும் வாங்கிட்டானல்றா, நீ தான்டா வாங்குற. உட வாப்பாட்ட எப்படியாச்சும் சொல்லி இன்னைக்கு வாங்கிடுறா. நீ மட்டும்தான்டா வாங்குற வகுப்புல. உனக்கிட்ட மட்டும் பேக் இல்லாடிடா கூட்டளி மாதிரிலாம் பார்த்து சிரிப்பானல்றா. எப்படியாச்சும் இன்னைக்கு வாங்கிடுறா. சரிடா, நான் வாரேன்டா. வாப்பாட்ட இன்னைக்கு வாங்கியா? இல்ல போஸ், நீங்க ஒண்ணு நினைச்சுக்கொள்ளாங்க, வீட்டை வந்து சத்தம் போடாங்க போஸ். கையில காசே இல்லை. எப்படியாச்சும் நான் கடன் வாங்கி இந்த தலையை அடமானம் வச்சேன். உங்களோட காசை நான் எப்படியாச்சும் கொண்டு சாரேன் போஸ். வீட்டை தின்றதுக்கே வழி. அப்பாவே யாருக்கோ கடன் கொடுக்கணும் கஷ்டத்துல செய்யாரு. எப்படி நம்ம பேக்கு வாங்கி கேக்குறேன். வாங்கலம்மா. என்னம்மா ஆனா வந்து போறாரு? நானா வந்துட்டு சொல்லி போறாரு எல்லாரும் வகுப்புல பேக்கு வாங்கிக்காரு. தம்பியில பேக்கும் பிஞ்சு போயிருக்குவா. உங்களோட காசு வந்தது ப்ரோ வாங்கிட்டாங்கப்பா. இப்ப இருக்கிறத கொண்டு போறேன். சரிம்மா, சரி. இப்படி தாய் தகப்பனை புரிஞ்சிக்கிற பிள்ளைகள் சின்ன வயசுலயே கிடைச்சா உண்மையிலேயே அது பெரிய பாக்கியம்தான். என்ன செய்யற ஏழு நிலைமை தான்.